வணக்கங்க. டெய்லி சுவை தமிழ்லேருந்து இன்றைக்கி ஒரு கோவக்காய் பொரியலும் வாழைப்பூ பொரியலும் தான். இது வாழைப்பூ நேற்று சுத்தம் பண்ண கொஞ்சம் கருப்பாக போயிடுச்சு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அதை தான் பொரியல் பண்ண போகிறோம். இதையெல்லாம் கோவக்காய் இதெல்லாம் வெட்டிக்கலாம். கோவக்காய் வெட்டிடலாங்க. கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டேன். நல்லா இப்படி நீளமாக சன்னமாக வெட்டிக்கணுங்க. 2 நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் சிகப்பாக இருக்குது. இப்போ கோவக்காய் தாளிச்சு விட்றலாங்க. இப்படி சிகப்பாக இருந்தால் புழுப்படிக்கு எடுத்துடணும். இப்படி கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இது 2 நாள் ஆனதுனால இப்படி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சு விட போகிறோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வடிச்சிருச்சு. இப்போ கோவக்காய் போட்டோம். இப்போ இது கொஞ்சம் மூடி போட்டு வேக விட்டுறலாங்க. நல்லா வணங்கி இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வணங்கணும். கருவேப்பிலை போட்டுருவோம். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கிடலாம். அவ்வளோதான். இது வணங்கிடுச்சுன்னு இது எடுத்துடலாம். வாழைப்பூ பொரியல் தாளிச்சு விட்டுலாம். கடுகு வெடிச்சிருச்சு. வெங்காயம் போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சு. இதை போட்டுடலாங்க. இது வேக வச்சு வடிக்க வெள்ள தேவையில்லை. இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் எல்லாம் கலக்கி கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க. வேகட்டும். தேங்காய் போட்டுடலாங்க. தேங்காய் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் சாதம் வச்சுங்க. லஞ்சுக்கு வாழைப்பூ பொரியல், அப்படியே கோவக்காய் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு குழம்பு தேவையில்லை. இந்த காய் வச்சே சாப்பிட்டுக்கலாம். நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் அமுத்துங்க. எல்லா வீடியோவும் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.